ஸோ வரலட்சுமி வந்து கீழே வந்து பால் காய்ச்சிட்டு இருக்காங்க புது வீட்டுக்கு. வாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்கலாம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. ஓவர் பில்டப் கொடுத்துட்டியாடான்னு நினைப்பாங்க அப்புறம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ள சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம் கேம்ப் ஃபயர் போடுறதுக்காக. இந்த வியூல ஒரு சூப்பரான டீ நல்லா சூடா குடிச்சிட்டு. ஆமா, உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம் சொல்றா. நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து ஒரு புது இடத்துல இருக்கிறோம். புது வீடு, புது பாத்திரம், எல்லாமே புதுசாக இருக்குது. இன்னைக்கு தான் நாங்கள் வந்து இந்த ரூமுக்கு வந்து தங்கிட்டு போகலான்னு வந்துருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து இன்னைக்கு தான் நம்ம புது வீடு. அதுவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நம்ம புது வீடு. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்கோம் நாங்கள். ஸோ வரலட்சுமி வந்து கீழே வந்து பால் காய்ச்சிட்டு இருக்காங்க புது வீட்டுக்கு. நாங்கள் வந்து தந்தூரி பண்ணலான்னு சொல்லிட்டு மசாலா பண்ணலான்னு மேலே வந்துட்டோம். புது வீட்டுக்கு முதல் பால் காய்ச்சலான்னு சொல்லிட்டு வரலட்சுமி வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கிறாப்புல. அதாவது வந்து இந்த வில்லா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஃபஸ்ட்டு விட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏலகிரியில் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு 1 மந்த் தீபாவளிக்காக பயங்கரமாக வேலை செஞ்சு முடியல எங்களால். சரி ஒரு 1 டே நம்ம வந்து வீட்ல படுத்து தூங்கணும். அதுக்கு எதுக்கு இங்க வந்து மைண்ட் ஃப்ரீ ஆக்க அதனால இங்க வந்தோம். அப்பா வரல. அப்பா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டயர்டா இருக்கு, ஹில் ஸ்டேஷன் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அதனால அப்பா வந்து வீட்லயே இருக்காரு. நான் வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டாரு அவரு. அதனாலதான் கூட்டல. அது இல்லாம கொஞ்சம் கூட அவருக்கு வந்து அந்த கோல்டு வந்து ஒத்துக்கவே மாட்டேங்குது. அதனால சரி வீட்டில் இருக்கிறேன். அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம மசாலா மட்டும் போட்டுடலாம். நம்ம புது வீட்டை உங்களுக்கு சுத்தியும் காமிக்கிறோம். இங்க வந்து சிக்கன்லாம் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த வியூ வேற லெவலில் இருக்குங்க. செம்ம பிளேஸு. தினேஷ் வந்திருக்காங்க நம்ம கூட. டேய் எதுக்குப்பா அழுகுற தங்கம்? டே ஏரியா தான் கூட்டு போறவங்களா, அதுக்கு தானே நீ இது பண்ற. டீ சன்னிகா வரலட்சுமி வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா டீ போட்டுட்டு இருக்காங்க. ஆமா அதே உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே என்னென்ன இருக்குன்னு பாத்திரலாம். நம்மளோட சிக்கன் 65 மசாலாவே நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஆனா தந்தூரி மசாலா இங்க கிடைக்கல. அதனால சிக்கன் 65 மசாலா வாங்கிட்டோம் இங்கேயும். சரி நம்ம அதுதாம்மா தந்தூரி மசாலா. அப்படியா? எங்க இல்லையா சில்லி சிக்கன் மசாலாவா? ஓகே தந்தூரி மசாலா போடலான்னு பார்த்தா தந்தூரி மசாலா இல்ல, கிடைக்கலங்க. அதனால சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 kg எடுத்துருக்கோமா? இல்லையே. எத்தனை கிலோ? 3 கிலோ வாங்கினோமா? கீழே கொஞ்சம் நீங்க எடுத்துட்டீங்க. எடுக்கல, ஃபுல்லாவே இங்க எடுத்துன்னு வந்துட்டேன். நான் இந்த பீஸை இதுல போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் கிரேவி ஒன்று பண்ண போறோம். அப்புறம் வந்து பார்பிக்யூ இதுதான் பண்ண போறோம். தந்தூரி மாதிரி தானே பண்ண போறோம். ஆமாமா தந்தூரி மாதிரி தான் பண்ண போறோம். ஒரு மசாலா ஒரு கலர்ல தான் நானும் யோசிக்கிறேன். இல்லப்பா ஒருவேளை அந்த பாருங்க சில்லி தனியா 65 தனியா இருக்கா? சிக்கன்ல கை வச்சா யோட பா தூரப்பா. ஓடி போடு ஓடிடு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாரு அவரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கோம். இதோடைய ஃபுல் டூர் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ராமஷா விளாக்ல. மேலேருந்து கீழே வந்தோன்னா கிச்சனுக்கு போயிடலாம் அப்படியே நம்ம. இதுதான் ஹாலு. ஸோ இங்கே வந்து வரலட்சுமி வந்து பால் காய்ச்சி முடிச்சிட்டிங்களா? பால் காய்ச்சி டீயே போட்டாங்க வரலட்சுமி. நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் வந்து இப்போ பால் காய்ச்சி பொங்கி டீயாவே போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து ஸ்டவ் கிடையாது இப்போ தான் இது பண்ணுறதுனால. அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே இந்த இண்டக்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா தம்பிக்கு வந்து பால்லாம் காய்ச்சணும் அப்படி. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது இந்த கிச்சன். நம்ம கிச்சனில் ஆமாம் ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. ஆமாம் இது எல்லாமே உங்களுக்கு ராமஷா விளாக்ல ஒரு ஃபுல் ஹோம் டூர் வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு போடுறோம். வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. வாங்க மேலே போவோம். இப்போ ஒரே ஜாலியாக இருக்கே. பீசஸ் வந்து அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறீங்களாம்மா? ஷார்ப் இல்லைண்ணா.
எடுத்து செவுட்டு மேலே வச்சுக்கிட்டு மசாலா போடுங்க, இந்த வியூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல ரமேஷ். சரி, எவ்வளோ போட்டிங்கம்மா தந்தூரி மசாலா? அது ஒரு 5-6 பேக்கெட் போட்டோம்மா. அளவு தெரியல. சிக்கன் வந்து ஒரு 2.5 kg மேலே இருக்கும். ஆமாம். ஆஹா, இந்த லைட்டான ஒரு குளிரில் இப்படி காரமாக பார்க்கும் போதே அப்படியே செம்மையாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு வேட்டை தான் நமக்கு. நாங்கள் பாருங்க, அம்மா அப்படியே வெறுங்கையில் போடுற அழகே வேறு லெவலு. அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அமுக்கி வைக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னதுல அது பார்பிக்யூ அந்த மிஷினுமே புதுசு அது. என்னப்பா புகையா வருது? ஏதோ கொளுத்தி விட்றாங்க. அங்கே பாருங்க, சன் செட் ஆகுது. சன்விகா கீழே போய் சித்தி கிட்ட போய் எண்ணெய் பாட்டில் கேட்டாங்கன்னு மைண்ட் ஓடு. சரி போ போ போ, அப்பதான் அங்க போக முடியும். ஓடு. ஏலகிரி ஏலக்காய் நீங்கது செம்மையா இருக்கு பாருங்க. இந்த பேக்ரவுண்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கும் போது. போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படியே மசாலா போட்டு போட்டு அம்மா எடுத்து இதில் வச்சு ஊற விடணும். ஒரு 2 hours ஊற வச்சு நைட்டு ஒரு 7:30 மேலே தான் நம்ம வந்து பார்பிக்யூ பண்ண போகிறோம், சாப்பிட போகிறது. இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஊற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே ஊற்றி இருக்கணும்மா, ஊற்றலை. அதனால தான் இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் தடவி விட்டுரும். ஆயிலோட தடவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பகீர் ஆயிடுச்சு. மைக் வந்து ரெக்கார்ட் ஆகலை. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்னல் மைக் வழியாக ரெக்கார்ட் ஆனதை வச்சு நாங்கள் எடுத்துருக்குறோம். இப்போ சரி, நான் ருசிச்சு பேசினதெல்லாம் போயிட்டு இருக்குமோன்னு பார்த்தேன். டேய், ஓவர் பில்டப் கொடுத்துட்டியடான்னு நினைப்பாங்க அப்புறம். வா செம்ம டீயை ஊற்றி எத்தனை வந்துருக்காங்க. ஆமாம், பாருங்க இந்த வியூவில் ஒரு சூப்பரான டீ நல்லா சூடாக குடிச்சிட்டு. ஆமாம், இந்த டீக்காகவே நம்ம ஏலகிரி வரலாம். இல்லை சாமாங்க, வேற லெவல். புது கிச்சனில் அம்மாவுடைய சமையல் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் எக்கோவாக இருக்கும், ஏன்னா புது வீட்டில் இன்னும் எந்த பொருளுமே நாங்கள் வாங்கலை, அதனால காலியாக இருக்கு. ஓகே, எண்ணெய் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பெப்பர் வந்து என்னதுப்பா, அந்த மசாலா மறந்து போயிருக்கேன், கரெக்டாக சொல்லுங்க. மிளகு ஒரு மசாலா தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவங்கெல்லாம் வந்து பாபிக்கு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மத்தியானம் சாதம் கொண்டு வந்து அது இருக்கு, அதனால அந்த மசாலாவிலேயே சும்மா போட்டு வச்சுக்கிறேன் சிக்கனை. நம்ம வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டோம்னா அந்த சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களா. அதனால இதை வந்து ஒரு தொக்கு மாதிரி வச்சிடலாம். எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கீங்க? எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன். இந்த பச்சை மிளகா இருக்கு, அதாவது பச்சை மிளகா, பழுத்த மிளகா, அதுவும் ஒரு 1/4 கிலோ வெங்காயமும் இருக்கு. இதை வந்து இதில் போட்டோம்னா இந்த கொஞ்சம் வெங்காயம் வைக்கிறேன், ஏன்னா பாபிக்கு பண்ணாங்கன்னா அதை வச்சு சாப்பிட பசங்க கேட்பாங்க. அதனால தான் எல்லாமே எடுத்துணுங்க. நைட்டுக்கு மட்டும் தானே, அதனால இது வந்து டீ தூள். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். என்னடா இது கடை மஞ்சத்தூளை போடுறோன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி வந்து பெரிய டப்பாவில் இருந்தது, அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்பிக்யூ பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் பிளானில் இருந்தது. அதனால் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தோம். பார்பிக்யூ மசாலா கூட நம்மக்கிட்ட இல்லைன்னா வெளியே வாங்கிட்டோம். அதனால் மஞ்சத்தூளாக நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதனால் இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு பண்ணுறோம். வாழு பையா என்ன பண்ணுது இந்த வாழு செல்லா? ஐயோ, செல்லத்துக்கு ஜாலியா இருக்கா இங்க. தம்பிக்கு பால் காய்ச்சறதுக்கு பால் பாத்திரம் ஒன்றும், இந்த கடாயும் இது மட்டும் இருக்கணும்னா இங்க வந்து இவ்வளவு பொருள் வந்து இதெல்லாம் இங்க இருக்கு. ஆமா, எதுக்காகனா கடாய் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்டீக்கோ இல்லை வந்து தம்பிக்கோ காலையில் ஏதாவது பண்ணுறதுக்காக. நம்ம வீட்டில் தான் கிச்சன் ஹைட்டாக இருக்குன்னா, இந்த வீட்லேயே அம்மா பார்க்குறே அதை விட ஹைட்டாக இருக்குடா. நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி வந்து 1/4 கிலோ தக்காளி அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பேக்கெட் போட்டுக்கலாம். இது எல்லாமே நான் இங்கே வந்து வாங்கினது தான், இல்லைனா வீட்லேயே கொண்டு வந்துட்டுருப்பேன்.
பாருங்க சிக்கன் வந்து இதில் போட்டுன்னா எந்த இடத்துல என்ன இருக்குது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரண்டி வந்து இல்லை, அதனால் இங்கே வந்து ஸ்பூன் மாதிரி இருந்தது, அதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே பாருங்க இவ்வளோ பெரிய ஸ்பூன் தான் இருக்குது. இதில் வந்து 2 ஸ்பூன் கணக்கு நமக்கு. இந்த பெப்பர் சிக்கன் மசாலா வந்து நம்மகிட்டே அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன் அந்த ப்ராடக்ட்டை, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. காஷ்மீர் மிளகா, இந்த கொஞ்சம் கலருக்கு வேண்டி காஷ்மீர் மிளகா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடை எங்கே வரைக்கும் வரும் எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் பாருங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிடுறேன், கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தாலே போதும். ஏன் விளையாடிட்டு இருக்காரு நம்ம சார்? என்ன தங்கம் ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலி ஜாலி. ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட்டில் ஒரு ப்ளே ஏரியா, ஒரு சின்னதாக ஒரு தீம் பார்க் மாதிரி, அதாவது ஒரு அட்வென்ச்சர், சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அட்வென்ச்சர் இது மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போயிருக்காங்க ஸ்ரீ சன்விகா எல்லோரும். இங்கேருந்து பார்க்கும் போதே நமக்கு இருக்குது. ஸோ இவர் வந்து அங்கே போனால் அழுகுறாரு, அதனால் இவரை கூப்பிட்டு போகல. இப்போ நம்ம குக்கிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்து ஃபயர் கேம்ப் ஆரம்பிக்க போகிறாங்க. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது இன்றைக்கி. ஓகே ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக கொதிக்குது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு யோகன் தங்க? எப்படி இருக்கு? டேஸ்டி சொல்லுப்பா, டேஸ்டி சொல்லுப்பா யோகன். இங்க பாரு இங்க பார்த்து சொல்லு, டேஸ்டி சொல்லு, ஒழுங்கா சொல்லு, டேஸ்டி சொல்லு. எப்படி இருக்கு தங்க? டேஸ்டி சொல்லுப்பா. பிளக் பிளக் பிளக். இருப்பா. ஸோ செம்மையா ரெடியா இருக்கீங்க பாருங்க. பா நீங்க மட்டும் இந்த கிளைமேட்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த சிக்கன் ஓகே சூடு பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலாம் இங்கே இல்லைங்க, அதனால வந்து இல்லை. ஆனால் இந்த கிளைமேட்டில் மட்டும் இந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அமிர்தமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் போயிட்டு சப்பாத்திலாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஓகே ஸோ இப்போ வந்து சப்பாத்தி ரெடி. யோகனுக்கு வந்து வரலட்சுமி வந்து சின்னதாக சாப்பாடு. ஆமாம். ஸோ சிக்கன் குழம்பு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் பாபிக்கு வைக்கும் போது காமிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சமையல் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம் கேம்ப் ஃபயர் போடுறதுக்காக. இங்கே வந்து கேம்ப் ஃபயருக்கு வந்து ஒரு பெரிய கடாயில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம கோல் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு. அந்த காலத்துலலாம் அம்மா வந்து ஊதின்ட்டு இருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனல் வந்து மாடனாக வந்துடுச்சு. இங்கே பாருங்க, ஊதாங்கோல், புனல் இல்லை சாரி ஊதாங்கோல். இங்கே பாருங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செமல்ல அமேசானில் எல்லாமே கிடைக்கும் போல். சரி நெட்டில் ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, எழுதியாவது காமிங்க. ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து இது பண்ணுங்க அப்படி இப்படின்னு வந்து நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் நம்ம கண்டிப்பாக வந்து குறைஞ்சது ஒரு 4 லாங்குவேஜாவது நம்ம கற்று வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய மதர் டங் வந்து கம்பல்சரி, ப்ளஸ் வந்து இங்கிலீஷு. அது இல்லாமல் நீங்கள் ஒரு 2-3ஆவது கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து இப்போ வெளியூருக்குலாம் போகிறோம், அப்போ வந்து நம்மளால் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இப்போ ஹிந்தி பர்சன்ஸு, பட் நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது நமக்கு புரியல. அந்த மாதிரி தான் இருக்குது, தமிழ்நாட்டிலேயே அப்படி இருக்குது. பட் நம்ம அதர் ஸ்டேட்டுக்குலாம் போகும்போது ஒரு மினிமம் ஒரு 3 லாங்குவேஜாக நீங்கள் கற்று வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. உங்கள் பசங்கள்லாம் சொல்லி கொடுக்குறது. நானே இப்போலாம் ஹிந்தி கிளாஸ் போகிறேங்க. ஹிந்தி, அப்புறம் வந்து மலையாளம், தெலுங்கு, இது 3 கற்றுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா கரம் கரமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக வந்து நெருப்பை பற்ற வச்சுட்டோம். அந்த சார்கோல் எல்லாமே இப்போ இது மேலே வந்து அப்படியே போடுறோம். ஆஹா இப்படி இருக்கு பாருங்க, பார்பிக்யூ.
ஸோ வரலட்சுமி வந்து இப்போ திருப்புறாங்க ஃபைனலாக எதுவும் வந்து நீ பண்ணல அப்படின்னு சொல்ற கூடாது, எனக்கு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்கட்டு. பார்த்து மெல்ல மெல்ல சிக்கனுக்கு வலிக்க போகுது, நீ பண்றத கொந்தி கிதிர்ற கதற. கமக்கும் கோல் பார்பிக்யூ வேற லெவல்ல வந்திருக்குங்க, செம்மையா வந்திருக்கு. எடுத்து இப்போ நாங்கள் சாப்பிட தான் போறோம். லைட்டா தீஞ்ச மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனா செம்மையா வந்திருக்கு. இதெல்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். இங்க பாருங்க ஹைலைட். ஆஹா, வந்து சப்பாத்தி எல்லாம் வெளியே வாங்கிட்டு வந்திருக்கோம், பரோட்டா சப்பாத்தி, அதெல்லாம் இங்க வரலட்சுமி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு கொஞ்சம் இருக்கு, மதியானம் எடுத்துட்டு வந்தது. ஆனா உருளைக்கிழங்கு வேணுன்றவங்க வச்சு சாப்பிடுவாங்க, வெஜ்ஜி. மத்தவங்க எல்லாருமே அடிச்சு நவுத்த போறேன். ஸோ டின்னர் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இங்க வந்து நம்ம செஞ்ச பார்பிக்யூ, இங்க வந்து பெப்பர் சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு இங்கே பாருங்க. ஆஹா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் பரோட்டா வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவோம். நெக்ஸ்டி சன்விகா ஓகேவா? செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க இந்த சிக்கனை பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நாக்கில் எச்சு ஊறுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆஹா, இதுதான் ஹைலைட்டே எங்களுக்கு. இதை உள்ள இருந்து எடுக்கும் போதே அப்படியே எச்சு ஊறுது, செம்ம சூடா இருக்கு. பார்பிக்யூ வடை இங்க பாருங்க, இதுலயே வச்சு சூடம் பண்ற வடைய நைட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃபுட்டு அப்படின்றதுனால. இங்க பாருங்க சப்பாத்தி, அது கூட வந்து கிரேவி, அது கூட நம்ம செஞ்ச பார்பிக்யூ. அவங்க மயோனஸ்லாம் வேணாங்க, இதுவே பயங்கர ஹைலைட்டா இருக்கு, செம்மையா இருக்கு.